ஒவ்வொரு மனிதனும் மரபணு ரீதியாகவும், உடல் ரீதியாகவும், உளவியல் ரீதியாகவும், சமூகவியல் ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும் வந்து ஒவ்வொரு மனுஷனும் பாதிக்கப்படுறான். அப்போ நீங்க சொன்னா அவங்க ஏத்துக்கக்கூடிய அந்த பக்குவமோ, மனநிலையோ அவங்களுக்கு இருக்கும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம்? வந்து ஒரு நம்ம அப்படி எதிர்பார்க்கறதே முட்டாள்தனம். ஒருத்தர் வராரா, சரி நீங்க எப்படி இருந்தா அப்படிதான் நம்ம ஏத்துக்கணும். அப்படியே ஏத்துக்கிட்டு அப்புறம் நம்ம கருத்துக்கள் சொல்லலாம். நீ இப்படி இருக்கிறப்பா, இப்படி இல்லாம இப்படி இருந்தா நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவரு அதையும் தாண்டி வந்து இப்போ பண்ணலன்னா சரி, நம்ம வந்து அதுக்கு மேல சொல்ல போறோம்னா அவரை இழந்துடுவோம். இதுதான் பாயிண்ட் சார். ஒரு மனுஷனை இழக்கிறதுன்றதை விட மிகப்பெரிய இழப்பு உலகத்துல வந்து எதுவுமே கிடையாது. அதுவும் ஒரு மனுஷனை வந்து நம்ம வந்து இழக்கிறது ரெண்டு வகை. ஒண்ணு, இறந்து போயிடுறாரு ஒருத்தர், அது ஒரு பெரிய இழப்பு. அதை விட ஒரு பெரிய இழப்பு என்னன்னா, ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஆனா அவரை நம்ம இழந்துடுறோம் அப்படின்னு, அதான் பெரிய இழப்பு. வாழும் ஒரு மனிதனை இழப்பதை விட மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு இழப்பு எதுவுமே இல்லை என்னை பொறுத்தவரையில. முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்காரு சார், அவரு உங்களை பார்த்தா பேசுறது இல்லை. இல்ல உங்க முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்காரு, நீங்க அவரை பார்த்தா பேசுறது இல்லை. இது வந்து எப்படிப்பட்ட ஒரு இழப்புன்னு நீங்க ஈடு செய்யவே முடியாத ஒரு இழப்பு இது. கரெக்ட் இல்லைங்களா? ஏன் அது நடக்குதுன்னு டீப் டைவ் பண்ணி பாருங்க. ரூட் காஸ் அனாலிசிஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, நீங்க வந்து உங்க கருத்துக்களை போய் திணிச்சிருப்பீங்க. எதுவுமே கிடையாது. இல்லைன்னா அவரு வந்து அவருடைய கருத்துக்களை உங்க மேல திணிச்சு, அப்பா பையனை வந்து இழக்கிறதுக்குள்ள ரீசன், வாழும்போதே அப்பா பையன் பேசுறது இல்லை. ஏன்? அப்பா வந்து ஏதாவது சொல்லியிருப்பாரு இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு, பையன் வந்து இல்லப்பா என்ன பையன், அதாவது நம்ம பியூட்டிஃபுல்லா சொல்லுவாரு. ப்ராஃபெட் அப்படின்னு ஒரு புக்ல கலீல் கிப்ரான் சூப்பரா சொல்லியிருப்பாரு. இந்த ப்ராஃபெட் சூப்பர் புக், குட்டி புக்கு தான், வாங்கி படிங்க. நான் இது முன்னாடி சொல்லியிருக்கேன். சில்ட்ரன் கம் த்ரூ யூ, தே டோன்ட் கம் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எவ்வளவு அழகா இருக்கு, நீங்க பாத்தீங்க பாருங்க. அதாவது குழந்தைகள் உங்கள் மூலமாக உலகத்துக்கு வருகிறார்களே தவிர உங்களிலிருந்து வரவில்லை. நீங்க சோர்ஸ் கிடையாது, நீங்க வந்து ஒரு பிரிட்ஜ் தான் அப்படின்ற அந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தை